भाइयों और बहनों, मेरा नाम राहुल सावरकर नहीं है, मेरा नाम राहुल गांधी है। मेरा नाम राहुल गांधी है। You will never ever in your entire life rule over the people. It cannot be done. அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை அங்கொரு காட்டில் ஒரு புந்திடை வைத்தேன். 1947 சுதந்திரம் பெற்றபோது வெறும் 42 தொடர்வண்டி அமைப்புகளோடு இருந்த இந்திய ரயில்வே துறை இன்று 12.5 லட்சம் பணியாளர்களுடன் ஆண்டுக்கு சுமார் 1,80,000 கோடி வருமானம் ஈட்டும் மிகப்பெரிய துறையாக வளர்ந்து நிற்கிறது. கடல் வழி வர்த்தகம் மற்றும் வாணிபத்திற்காக நேரு அவர்களால் அஸ்திவாரமிடப்பட்டு இன்று சுமார் 200 துறைமுகங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றன. 1953களில் இந்தியாவில் இயங்கி வந்த ஏர் இந்தியா, டெக்கான் ஏர்வேஸ், ஏர்வேஸ் இந்தியா ஆகிய அனைத்து விமான போக்குவரத்து நிறுவனங்களும் நேரு அவர்களால் நாட்டுடைமையாக்கப்பட்டது. இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்தியாவுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. இன்று உள்நாட்டு சேவை, வெளிநாட்டு சேவை என சுமார் 192 விமான நிலையங்கள் கம்பீரமாக எழுந்து இந்தியாவின் பெருமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. நேருவின் ஆட்சியில் பல்கலைக்கழக மானியக்குழு அமைக்கப்பட்டு நாடு முழுவதும் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் ஒற்றை குடையின் கீழ் கொண்டுவரப்பட்டு உயர்கல்வி நெறிப்படுத்தப்பட்டது. அமரர் ராஜீவ் காந்தி அவர்களின் தொலைநோக்கு பார்வை இந்தியாவின் கல்வியை கணினியின் பக்கமும் தொழில்நுட்பத்தின் பக்கமும் திருப்பின. 2009ஆம் ஆண்டு டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்து நாடு முழுவதும் அனைவருக்கும் கட்டாய கல்வி எனும் உயர்ந்த நிலையை எட்டியது. மிக பழைய முறையில் இயங்கி வந்த விவசாயம் முதல் 5 ஆண்டு திட்டத்தால் முடுக்கிவிடப்பட்டு நவீனமயமாக மாறியது. 1964இல் இயற்றப்பட்ட உணவுக் கழக சட்டத்தின் அடிப்படையில் இந்திய உணவுக் கழகம் துவங்கப்பட்டு உணவு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக மலர்ச்சி அடைந்தது. தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் சர்வதேச தரத்தில் துவங்கப்பட்டு ராகுட், பக்ரானங்கள், கோனார், நாகார்ஜுன சாகர் என எண்ணற்ற அணைகள் கட்டப்பட்டு நீர்ப்பாசனம் முறைப்படுத்தப்பட்டது. 1947இல் இந்தியாவில் 1360 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே தனியார் துறையால் உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் 2014ஆம் ஆண்டில் அது சுமார் 3,43,893 மெகாவாட்டாக உயர்த்தப்பட்டது. குக்கிராமம், மலை கிராமம் என நாட்டின் கடைக்கோடி பகுதிக்கும் மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டு மின் இணைப்பு இல்லாத கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது.